வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் என்பதை அடுத்த வாரம் தமிழ்நாட்டிலும் தொடங்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதுமே இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பதையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த வாரம் தமிழ்நாட்டில் என்று வரும்பொழுது இப்பொழுதே தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன. அதற்காக தொடக்கத்தில் இருந்தே இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்த பட்டியல் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட போதும் சரி, அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு குளறுபடிகள், அது தொடர்பாக எழுந்த கேள்விகள் அனைத்துமே தமிழ்நாட்டிலும் அது எதிரொலித்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அது தொடர்பான தன்னுடைய கேள்விகளை முன்வைத்துக் கொண்டே இருந்தார். அது தொடர்பாக பீகாரில் ஓட்சோரி என்று நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரணியில் அவர் பங்கேற்றார். அதன் முடிவில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயகத்தை காக்க வேண்டியதனுடைய அவசியம் குறித்து எடுத்துரைத்து பீகார் மக்களிடையே கூட அவர் உரையாற்றி திரும்பியதையும் நாம் அறிவோம். இந்த சூழலில் பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் அடுத்ததாக கேரளா, மேற்கு வங்கம் போன்று அடுத்தடுத்து தேர்தல்கள் நடக்க இருக்கின்ற மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது என்பதை இங்கே நாம் குறித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் என்பதை மற்ற கட்சிகள், பாஜக அல்லாத கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பதற்கு என்ன காரணம், மற்றவர்கள் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் என்று இரண்டு காரணங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏன் இத்தனை தீவிரம் இதில் காட்டுகிறது என்பது ஒன்று. என்றால் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது, விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த தெளிவான எந்த ஒரு விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் கேட்டதற்கு பிறகும் இன்னும் கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு சூழலில் கூட ஏன் அடுத்தடுத்த மாநிலங்களில் இதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்ற தேர்தல் ஆணையம் என்ற ஒரு கேள்வியும் நம்மிடையே இருக்கிறது. இந்த கருத்துக்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு புன்னையவளவன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூன்று பேருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற சார் அப்படின்னு சுருக்கமாக செல்லமா அப்படி கூப்பிடப்படுகிற இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது இப்போது தமிழ்நாட்டிற்கும் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. தேர்தல் ஆணையம் பணியை தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன, அதெல்லாம் அடுத்ததாக நம்ம அடுத்தடுத்து பேசலாம். முதல்ல தமிழ்நாட்டிற்கு அடுத்த வாரம் எஸ்ஐஆர் வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஸ்பெஷல் இன்டென்சிவ் எஸ்ஐஆர்ங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை இன்னொரு முறையாக மோஸ்ட் சஸ்பிஷியஸ், இன்சேன் அண்ட் ரூயினிங் ஆக்டிவிட்டி, அதுவும் எஸ்ஐஆர் தான். சஸ்பிஷியஸ், இன்சேன் அண்ட் ரூயினிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைப்பதை போன்ற ஒரு நடவடிக்கையை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபி எப்போவுமே ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கட்சி தான். அது எதுவுமே ஜனநாயக ஆதரவாக பொதுமக்கள் நலன் சார்ந்து எதையுமே பண்ணவே இல்லை. அதில் மிக முக்கியமாக இப்போது இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சட்டத்தின் துணையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவங்க அரசியல் சாசனத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குல்ல இந்த தேர்தல் ஆணையத்துக்கான உரிமைகள் என்ன, அது செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த திருத்தம், வாக்காளர் திருத்தம்ங்கிறதையும் செய்யணும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படிங்கிறதும் அரசியல் சாசனத்தில் கொடுத்துருக்காங்க. அரசியல் சாசனத்தை வைத்தே ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கின்ற ஒரு செயலாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க விவாதத்துல எல்லாம், காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் செய்தாங்களே, திமுக ஆட்சி காலத்திலயும் செய்தாங்களே, எல்லாவற்றுக்குமே அங்கிருந்து தான் உடனே அங்கிருந்து காங்கிரஸ்ல அங்கிருந்து அது மாதிரி அப்போ செய்தாங்க. ஆனா பிஜேபி செய்யும் போது அதற்கான அர்த்தம் வேறு, அதற்கான அடர்த்தி என்பது வேறு, அதற்கான ஜனநாயக விரோதம், மக்கள் விரோதம் என்கின்ற அர்த்தங்கள் வேறுங்கிறதான நம்ம இப்ப உறக்க பேசிட்டு இருக்கோம். அதை நம்முடைய முதல்வர் மருத்துவர் கையில் இருப்பதற்கும் அதே இது ஒரு கொலைகாரன் கையில் இருப்பதற்குமான வேறுபாடு அப்படிங்கறத சொல்ல வரீங்க. ஆனா கொலைகாரன் கையில் கத்தி இருந்தால் கூட அவன் ஒரு நிமிஷம் யோசிப்பான். ஆனால் பிஜேபி எதையுமே யோசிக்காது. அதற்கு ஒரே ஒரு நோக்கம், பவர் பாயிண்ட் மட்டும்தான். அந்த ஆளுமை சக்தி, அந்த ஆட்சி அதிகாரம், அதற்காக எந்த நிலைக்கும் போகக்கூடிய
அந்த சிந்தனை ஒன்றுதான் அவர்களுக்கு இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் எப்போதும் சொல்வார், நாங்கள் அடுத்த தேர்தலை பற்றி யோசிப்பதே இல்லை அப்படின்னு. எதிர்க்கட்சி தான் யோசிக்கிறது. ஆனால் முற்ற முழுக்க தேர்தலை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி எது என்றால் இதுதான். அதுல மிக சமீபத்தில் நம்ம பார்த்தோம்ல, மாயாஜால காட்சிகள்லாம் நிறைய நடந்தது. அதாவது இறந்து போனவர்களோட தேநீர் விருந்தெல்லாம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்தார். இறந்து போனவர்களோட தேநீர் விருந்து குடிச்சது. அப்புறம் ஒரே வீடு, அண்டர் ஒன் ரூஃப் இத்தனை பேர் 40க்கும் மேலானவர்கள் வசிக்க முடியுமா அப்படிங்கிறது. அப்புறம் வணிக வளாகத்தில் வேலை பார்ப்பவர்களை கூட ஒரு குடும்பமாக காட்டி அங்க வணிக வளாகத்துக்கும் வாக்குரிமை கொடுத்தது. அப்புறம் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை நீக்கியது. அந்த 65 லட்சம் பேர் எங்க இருக்காங்க? பீகார்ல இருந்து நீக்கப்பட்டவர்கள்னா தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. 65 லட்சம் பேரும் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்களா? கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி இந்த மாதிரி எல்லாம் போகவே இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அந்த சூழல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஞானேஷ்குமார் என்ன சொன்னாரு, எஸ்ஐஆர் என்பது சுத்தப்படுத்துகின்ற ஒரு முயற்சி அப்படின்னு. கங்கையை சுத்தப்படுத்துற ஒரு முயற்சியை போல இதை செய்யறோம் அப்படின்னாரு. ஆனால் கங்கை மீது பிணங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன என்பதை கங்கையை சுத்தப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழலைத்தான் இந்த எஸ்ஐஆர் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுல நம்முடைய முதல்வர், மற்ற முதல்வர்கள் எல்லாம் இதை பற்றிய பிரச்சனையை, இதனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே முதலில் குரல் கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் தான். அதை நம்ம கொண்டாடி ஆகணும். மற்றவர்களுக்கு புரியாத நிலையில் கூட இது இவ்வளவு சூழ்ச்சியான ஒரு செயல் என்று சொன்னார். அதை தவிர இது ஒரு மாநிலம் சார்ந்தது அல்ல, ஜனநாயகம் சார்ந்தது என்று சொன்னார். அதை தவிர இது தில்லுமுள்ளு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஜனநாயகத்தை களவாடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னார். எங்களுடைய அனைத்து அறவழிகளையும் பயன்படுத்தி உரக்க குரல் எழுப்பி நாங்கள் இதற்கு எதிராக போராடுவோம் என்று சொன்னார். இப்போ மேற்கு வங்காளத்துல 1 கோடி வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னு மம்தா பானர்ஜி அவர்கள் கதறிக்கொண்டே இருக்கிறார். அந்த மாதிரியாக இப்போது தமிழ்நாட்டுக்கும் வருகிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல் பீகாரிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும். அந்த சூழல் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை, நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்பானவர்கள். நம்முடைய முதல்வரின் வழிகாட்டுதலில் நாம் நிச்சயமாக இதற்கு எதிராக போராடுவோம். கண்டிப்பாக பேசுவோம். நம்ம காரைசெல்வராஜ் சார், உங்களுடைய முதல் கட்ட பார்வை, பீகாரை தொடர்ந்து அடுத்ததாக தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிலை இப்போ வந்திருக்கு, உங்களுடைய பார்வை? முதல்ல நம்ம காங்கிரசினுடைய தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவரு தான் இந்த ஓட் சோரிங்கிற வார்த்தையை இப்ப நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஓட்டுங்கிறது ஆங்கில வார்த்தை, சோறுங்கிறது திருடன், சோரி. பாஜக சோரி கர்றேன். பிஜேபி என்ன சாதிச்சிருக்குன்னா இந்த சோரிங்கிற ஆங்கில வார்த்தையை நம்மள பயன்படுத்த வச்சிருக்கு அடிக்கடி. வாக்கு திருடர்கள் என்கிற தலைப்புல ராகுல் காந்தி அவர்கள் 2-3 தொகுதிகளை தனிப்பட்ட முறையில் எடுத்து அந்த தொகுதிகளில் எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் இருந்தது, எப்படி வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள், அதில் குறிப்பாக நீக்கியது என்பது சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிற பகுதிகள், அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, காங்கிரசுக்கு அதிகமாக வாக்கு செல்லுகிற இடங்களாக தேர்ந்தெடுத்து அது ரொம்ப தீவிரமா செய்திருக்காங்க. தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளிலே ஒரு வீட்டுல 60 ஓட்டு சேரு, மகாராஷ்டிராவில் ஒரே பில்டிங்ல 16,000 வாக்குகளை சேர்த்த கணக்கு மாதிரி ரொம்ப திட்டமிட்டு 2014க்கு பிறகு இதை தொடர்ந்து பெரிய ஒரு ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அதை கண்டுபிடித்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 2 தொகுதிகள்ல குறிப்பாக அவர் பொது வெளியில் அவர் கொடுத்த விதம் என்பது தேர்தல் ஆணையமே மறுக்க முடியாது என்கிற அளவிற்கான தகவல்களை நமக்கு அது கொடுத்தாங்க. ஏன் பாஜக இப்படி செய்கிறது என்று சொன்னால், ஒரு இயக்கம் எப்பொழுது தன்னை அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கிறார்களோ, மக்கள் நம் மீதான நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் என்கிற உணர்வு வருகிற பொழுதுதான் இந்த மாதிரியான குறுக்கு நெடுக்குமான தவறான செயல்கள் மூலமாக நாம் வெற்றி அடையணும்னு அதற்கான வழிமுறைகளை தான் ஒருத்தன் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பான்.
எப்படி இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது? இல்ல ஆட்சி செல்வராஜ் நமக்கு சார், நீங்க தொடரணும். அதாவது பொதுவாக மக்களுக்கு அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இழந்து விட்டார்கள் மக்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பொதுவா வந்து பார்த்திருக்கோம். நீங்க வந்து மக்கள் மீது அரசியல் கட்சி ஒன்று நம்பிக்கை இழந்து விட்டது அப்படிங்கறத நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்ல, பொதுவாகவே மக்கள் இப்போ வந்து இந்த வெற்று ஸ்லோகன் இந்த சொல்றாருல 2017 உலக வல்லரசு, இங்க பாருங்க 380 கிலோமீட்டர் வேகத்துல 200 புல்லட் ட்ரெயின், அதிவிரைவு ட்ரெயினை விட போறோம், 2047 இங்க இந்தியா வந்து சொர்க்க பூமியாக போகிறது என்று சொல்லுகிற அந்த ஸ்லோகம் எல்லாம் இப்ப மக்கள் மத்தியில எடுபடல. உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், இன்றைக்கு ஹிந்தி ஹாட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய இந்தி அதிகமாக பேசுகிற மக்கள் வசிக்கிற பகுதிகளில் கூட கடந்த தேர்தலில் தொடங்கி இப்பொழுது பாஜக மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாஜக உணர்ந்திருக்கிறது. அதற்கான காரணங்களை நான் சொல்றேன். ஒன்று வந்து மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விடயங்கள் என்று நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அடிக்கடி இவங்க சொல்றது 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர, இன்றைக்கு 193 நாடுகளுடைய ஆய்வுகள் செய்து 142வது இடத்தில் தனிநபர் வருமானத்தில் $2,878 தான் ஒரு தனிமனித வருமானம் என்கிற இடத்தில் இருக்கிற ஒரு நாட்டை நான் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவாக்கி விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது, இது யாருக்கான பொருளாதார வளர்ச்சி என்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பித்தது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு வரைக்கும் பாஜக பெருமை பேசுகிற 80 கோடி மக்கள் இன்னைக்கு ரேஷன் கடையில அரிசி வாங்கக்கூடிய இடத்தில்தான், அந்த அளவிற்கான பொருளாதார வளர்ச்சியில் தான் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் சொல்லி தெரியும், அந்த மக்களுக்கே அதை உணர்ந்திருக்கிறார்கள். மூன்றாவது, வேலை வாய்ப்பு. ஒரு பொருளாதாரம் வளர்கிற பொழுது அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இணையாக வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும் என்றால், ஒரு ஜிடிபியில 1% உயருது என்று சொன்னால் நேரடியாக 1% வேலை வாய்ப்பில் உயர வேண்டும். இதுதான் இன்டர்நேஷனல் நார்ம்ஸ். இதுதான் ஒரு அளவீடு. அந்த குறியீட்டை கூட எட்ட முடியாத சூழ்நிலையில் 15 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பதும், 45 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான் அதிகமாக இங்கே வேலை பார்க்கிறார்கள் என்கிற புள்ளி விவரங்கள்லாம் வந்ததற்கு பிறகுதான் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக அது போன்ற இளைஞர்களை வைத்துக் கொண்டு மட்டும்தான் நாம் அரசியல் செய்ய முடியும். ஒரு அறிவுசார் சமூகமாக அந்த இளைஞர்களை மாற்றிவிட்டால் நம்மளுடைய அரசியல் நடவடிக்கைகள் வெற்றியடைய முடியாது என்பதற்காக திட்டமிட்டு செய்வதை இன்று மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இவர்கள் இது போன்று தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளி இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் கடைசியா உச்சநீதிமன்றம் 3.8 லட்சம் வாக்காளர்களை நீக்கினீங்களே, 3 நாட்கள் உங்களுக்கு நேரம் தரும், அந்த வாக்காளர்களுடைய எதற்காக நீக்கினீங்கிற தகவல்களை நீங்கள் உங்களுடைய இணையத்தில் வெளியிடணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையம் இருப்பதும், இவ்வளவிற்கு பிறகும் சிறு மாற்றங்களை சொல்லி இருக்கிறார்களே தவிர, இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு இன்வெஸ்டிகேஷன் இந்த குறியீட்டிலே அந்த ஆதார் கார்டு இணைப்பு என்பது ஒன்று மட்டும்தான் நமக்கு மூச்சு விட இடம் கொடுத்திருக்கிறதே தவிர, தமிழ்நாடு இதை உணர்ந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இதை அறிவித்ததற்கு பின்னால் முதல் எதிர்ப்பு குரல் கிளம்பியது தமிழக மண்ணில் நமது தமிழக முதல்வர் தான். நாம் உணர்ந்திருக்கிறோம். என்ன ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவ்யூ டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இங்க இறக்கினாலும் நம்ம வந்து எதிலையும் இவர்களை விட்டுவிட முடியாது. தொடர்ந்து பணி செய்து மக்களை வந்து வாக்காளர்கள் நிலையிலிருந்து எடுக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு மேற்கொள்ளும் என்பதுதான் என்னுடைய செய்தி. கண்டிப்பா. திரு புன்னைவேலவன், இப்போ அதாவது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இன்றைக்கு அதனுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது, அதாவது சுயாட்சி தன்மையை இழந்து விட்டது, பாஜகவினுடைய கைப்பாவையாக அது மாறிவிட்டது அப்படின்லாம் விமர்சனங்கள் வந்து வைக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இன்னும் அதனுடைய இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ தமிழ்நாட்டிற்கும் அது வரப்போகிறது. இப்போ மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் எதிர்ப்பு கடுமையாக இருக்கும், விழிப்புணர்வு அது கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் அதை எப்படி வந்து பின்வாங்குமா, அல்லது வந்து இங்க இருக்கிற எதிர்ப்பை கண்டு அதை அப்படியே நிறுத்தி விடுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல.
இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க பாஜக அந்த சுயாட்சி தன்மை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவில் ஒரு விங்காக மாறி போச்சு. அவங்களுடைய வழக்கறிஞர் அணி, பிற்படுத்தப்பட்டோர் அணி, இப்படி அது ஒரு விங்காக மாறி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் பிஜேபின்னே அது மாறி போச்சு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கு அவங்க ப்ரெஸ் மீட்லலாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் பிஜேபி டார்கெட் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கொஷின்ங்கிற இடத்துக்கு தான் தேர்தல் ஆணையர்களே கூச்சநாச்சம் இல்லாமல் அந்த இடத்துல இதுக்கு மேலே என்ன முழுக்க முழுக்க நினச்ச பிறகு எதுக்கு முக்காடுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கேட்கக்கூடியது தமிழ்நாட்டில் இதற்கு எதிரான எதிர்ப்புகள் இருக்குமே, எப்படி செய்வாங்க அப்படின்னா ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டாங்கிறது தான் பதில். இப்போ வெறும் அறிவிக்க வேண்டியது தான். ஏனென்றால் 2 நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் அவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறாங்க. என்ன டாக்குமெண்ட்டு? 2025 இந்த ஆண்டு தொடக்கத்து வரைக்கும் 18 வயசானவங்கெல்லாம் சேர்த்து அந்த முழுமையான வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, இதிலிருந்து 48% ஏறத்தாழ 50% ரிமூவ் பண்ணி நீக்கிட்டு புது லிஸ்ட் ஏற்றிருக்கிறாங்க. நீக்கப்பட்டது 3,64,00,000 பேர் நீக்கியிருக்கிறாங்க. அதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா 2002 டேட்டாவை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கடந்த எஸ்ஐஆர் 2002 நடந்துச்சு. இப்போ இந்த 2025 எடுத்துக்கிட்டு 2002 மேட்ச் பண்ணி அதிலிருந்து இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க தங்கிடுவாங்க. மீது எல்லாருடைய பெயரையும் நாங்கள் நீக்கிவிட்டோம். 50% ஒரு மாநிலத்தினுடைய வாக்காளர்களின் வாக்குகளை நீக்கி இருக்கிறார்கள். நீக்கிட்டு சொல்கிறாங்க நாங்கள் இது அதிகாரப்பூர்வமாக செய்யலை. மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் அவங்க ப்ரிலிமினரி எக்ஸசைஸ்னு இதை செஞ்சு அப்லோடே பண்ணியிருக்கிறாங்க. நேரடியாக டெல்லியிலேருந்து உத்தரவு வராமலே எங்கள் மாநிலத்தில் அவ்வளோ ஆர்வமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் நீக்கினது சரியா, என்ன புதுசாக ஆளை சேர்க்கணுமா, நீக்கப்பட்டவர்கள் யாருங்கிறதுக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத எஸ்ஐஆரில் நாங்கள் பண்ணுவோங்கிறாங்க. இது செய்யப்பட்டதுங்கிறது மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் அதிகாரி சொன்ன பிறகு நமக்கு வெளியில் செய்தியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. மம்தா பானர்ஜி இனிமேல் தான் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா 50% அவங்க எதிர்பார்க்கல. அவங்க 1 கோடி வரைக்கும் அப்படிங்கிறது தான் முதல்ல எதிர்பார்க்கப்பட்டது. நீங்கள் 3.25 கோடி 50% ஓட்டுற நீங்கள் தூக்கி மொத்தமாக வெளியில் போடுறீங்கன்னா அதை அவங்க எதிர்பார்க்கல. இப்போ இது எங்கே நிற்குது அப்படின்னா, இதற்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ண போறீங்கிறத தாண்டி நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் தொடங்கி இருக்கிறதா 3 நாட்களுக்கு முன்பாக அக்டோபர் 22, 23 டெல்லியில் எல்லா மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் சீஃப் எலக்டரல் ஆஃபீஸரோட கூட்டம் நடந்திருக்கு. முடிச்சுட்டு தான் இந்தியா முழுக்க நடத்த போகிறோம். முதல் ஃபேஸில் 10 மாநிலங்கள், அடுத்து தேர்தலுக்கு போகக்கூடிய 5 மாநிலங்களில் உடனடியாக தொடங்கணும்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதிகாரப்பூர்வம் இல்லாமல் 2 மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய, அவங்களே கசிய விடக்கூடிய தகவலாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தொடங்க போகிறோன்னு எங்கே சொல்கிறாங்க? அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு சொன்னாங்களா? கோர்ட்டில் சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் அது எப்போவோ போடப்பட்ட வழக்கு. டி நகரில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சத்யா அவர்கள், அவர் தோல்விக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் எனக்கு நம்பகத்தன்மை இல்லை, இதை ஃபுல்லாக சரி பண்ணணும் அப்படின்னு அவர் போட்ட வழக்கு இந்த நேரத்தில் எடுக்கப்பட்டு இதில் தேர்தல் ஆணையம் உள்ள சொல்லுகிறது இதே நோக்கத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க செய்யணுங்கிற உன்னதமான எண்ணத்தில் இருக்கோம். எனவே அடுத்த சரியாயிடும் நவம்பர் 1 இருந்து அப்படின்னு அங்கே நீங்கள் சொல்கிறீங்க. இதில் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் அங்கே செஞ்சது மாதிரி இங்கே செஞ்சு முடிச்சு ஃபைலை அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ் ஆகியிருக்கும்னு நம்ம இதில் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. அப்போ எத்தனை கோடி வாக்காளர்களை நீங்கள் நீக்கியிருக்கீங்க? நீக்கினவங்க இப்போ வாக்கு முதல்ல கொடுக்குறீங்க, 18 வயசு ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் இந்திய குடிமகனான்னு செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். 20 வருஷமாக 30 வருஷமாக ஓட்டு போட்டவங்களை நீங்கள் தூக்குறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அந்த அதிகாரமே கிடையாது. அப்போ நீங்கள் எதற்காக செய்கிறீர்கள்? இதில் அடுத்த கட்டம் எங்கே தெரியுமா வருது? மிரட்டல் வந்திருக்கிறது பாஜக தரப்பிலிருந்து மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு. அவசரப்பட்டு, ஏன்னா திரிணாமுல் என்ன சொன்னாங்க, இராணுவம் உங்களை கையாண்டு எதிர்த்து உங்கள் மேலே சுடலாம், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு எஸ்ஐஆரை எதிர்த்தாளுங்கிற எச்சரிக்கையை பாஜகவினுடைய முன்னாள் எம்பி சுபாஷ் சர்க்கார் இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் பேசுகிறார். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்போ தேர்தல் ஆணையத்துலேருந்து அதிகாரிகள் வருவாங்க, நீக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்டாக வருவாங்க. உங்கள் வார்டுக்கு வரும்போது நீங்கள் விழிப்பாக இருக்கணும், எப்படி நீக்கிறீங்க என்ன ஏதுங்கிறத கேட்கணும். அவங்களுக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி தர தெரியல, அவங்க தகுதி உடையவர்னா அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? அதாவது எதிர்கட்சியின் மீது அவ்வளோ அக்கறையாம். நீங்கள் சும்மா இருக்கணும், கிளம்பி போனீங்கன்னா தேர்தல் அதிகாரிகிட்ட போவீங்க, அவங்க நாங்கள் நீக்கிறோம் பாங்க, நீங்கள் ஏன் நீக்கிறேன்னு கேட்பீங்க, உடனே சண்டையாகும். நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா கூட யார் வருவா? மத்திய பாதுகாப்பு படை வரும். அவங்க சும்மா இருப்பாங்களா? லத்தி சார்ஜ் பண்ணலாம், சுடலாம், ஃபயரை ஓபன் பண்ணலாம். எனவே நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கோன்றத அவங்க சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் செய்ய வரும்போது நீங்க குறுக்காலே போய் அங்க பார்க்காதீங்க. அரசியல் கட்சி நீக்கனா நீக்கிட்டு போறான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு எதிர்கட்சியை பார்த்து, அங்க ஆளுங்கட்சியாக இருக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பார்த்து பாஜகனுடைய முன்னாள் எம்பி சொல்றாரு, ராணுவம் சுற்றுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது, நீங்க பாதுகாப்பா இருந்தீங்கன்னா இது நேரடியான மிரட்டல் இல்லையா? ராணுவத்துறைக்கான அமைச்சர் நாங்க தான், மத்திய அரசு எங்க கையில் இருக்கிறது, மத்திய பாதுகாப்பு படை. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, மேற்கு வங்கத்தில் இதற்கு முன்பாக எஸ்ஐஆருக்கு எதிராக மம்தா பானர்ஜி ஒரு
மிகப்பெரிய பேரணி நடத்தினாங்க, மிகப்பெரிய பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டம் அடுத்தடுத்த வாரங்களுக்கு தொடர்றதா பிளான் இருந்தது வெவ்வேறு ஸ்கெடியூலில். அதை நடத்துவதற்கு அவங்க வாங்கின இடங்கிறது அந்த இடத்த வந்து மைதானத்தை வாங்குறாங்க. அதுக்கு குறிப்பிட்ட பணம் கட்டி அது இராணுவத்துக்கு சொந்தமான இடம். இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட் அங்கே பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறாங்க. அதை வாங்கி இந்த மாதிரி கூட்டம் நடத்துறதுக்கு வாங்கிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி நடத்திட்டு அடுத்த வார கூட்டத்துக்காக பந்தலை விட்டுட்டு போனால் இராணுவத்தை விட்டு இறக்கி உங்களுக்கு அடுத்த வாரம்னா நீங்கள் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பந்தல் போட்டுக்கங்கன்னு திரிணாமுல் கட்சியினுடைய மாநாட்டு பந்தல்களை பிரித்து எறிகிற வேலையை இராணுவத்தை இறக்கி செஞ்சாங்க. இதெல்லாம் நேரடியான மிரட்டலாக பார்க்க வேண்டியிருக்கிறதா? அதாவது இந்தியாவினுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய இராணுவ படையை உங்களுடைய அரசியல் கணக்குகளுக்காக நீங்கள் இறக்கி அச்சுறுத்துறீங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி கேட்டால் பிஜேபி ஏன் குறுக்க ஓடி வந்து பாஞ்சி ஐயையோன்னுட்டு எதற்காக பாதுகாப்பதற்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வரீங்க? தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுக்கு ஏன், அதாவது அங்கே சுவிட்சை போட்டால் இங்கே ஏன் லைட் எரியுதுங்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பாஜகன்னா அவங்க மௌனமாக இருந்துடுறாங்க. அடுத்த கேள்வி, நல்ல கேள்வி, அடுத்த கேள்விங்கிறாரு. நீங்கள் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்களே, தமிழ்நாட்டில் திமுக முதலமைச்சர் அவருடைய தொகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 100 பேர் இருக்கிறதுக்கும் 2 ரூம்குள்ள 100 பேர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது அங்கே ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணி அதை நம்ம போய் நிரூபிச்சாச்சு. அனுராக் தாக்கூர் இதையே சொன்னாரே, அவரிடம் நீங்கள் கேட்பீர்களா? அவர்கிட்ட எழுதி கொடுக்க சொல்லி கேட்பீங்களான்னு கேட்டால் குட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சொல்கிறார் என்றால் அவர் இந்த நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையரா அல்லது பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக ஏவலாளாக இருக்கிறாராங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. கண்டிப்பாக வேடவன், நீங்க சொன்ன மாதிரி ராணுவம் மட்டும்தான் எஞ்சி நின்றது, கொஞ்சம் தள்ளி நின்றுச்சு. இப்போ அதையும் கூட வந்து பாஜக தன்னுடைய அரசியல் வளையத்திற்குள் கொண்டு வருகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இந்த பதிவுகள் மூலம் தெரியுது. நம்ம பேசுவோம். ஆண்டல் பிரியதர்ஷினி மேம், இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் முதல் சுற்றுல சொன்ன மாதிரி பீகாரில் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது. இப்போது அதுதானே ஒரு பெரிய சவாலாக தமிழ்நாட்டில் இருக்கும் போல தெரியுது. ஏன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் கூடுதல். ஆமாம். அப்போது இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வரும்போது அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக ஆகும் இல்லை இங்கே? அதான் அந்த சிக்கலை உருவாக்கணுங்கிறதான அவங்களோட நோக்கம். அதை தான் அவர்கள் வெற்றிகரமாக செய்து காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு டீசர் விடுற மாதிரி தான் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கங்கிற ஒரு செய்தியை முதல்ல சொன்னாங்க. புன்னைவளவன் சொன்ன மாதிரி இவங்க செய்து முடிச்சுட்டு தான் நமக்கு தகவலே சொல்கிறாங்க. அதனால் எப்படி நம்ம இதை எதிர்கொள்ள போகிறோங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் நமக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதை தவிர யார் யார் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போயிருக்காங்களோ அங்கேருந்தே நீங்கள் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறைமையை கூட கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தால் என்ன ஆகும், அந்தந்த மாநிலத்துக்கு வெளி மாநிலத்தவர் வந்து இங்கே தமிழ்நாட்டு தேர்தலில் வாக்களிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே உள்ள நம்முடைய மொழி சார்ந்து, நம்முடைய கருத்தியல் சார்ந்து, நம்முடைய சிந்தனை சார்ந்து, நம்முடைய மண்வளம் சார்ந்து அவர்களால் யோசிக்க முடியுமா? பீகார் வேற மண்வளம், வேற சிந்தனை, வேற கருத்தியல். தமிழ்நாடு வேறு கருத்தியல், வேறு மொழி. அப்படிங்கிற போது இது ஒரு பெரிய கிளாஷ் ஆகும். ஆனால் இந்த ஒரு கிளாஷை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க பிஜேபி. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது தாண்டி நாடு முழுவதுமே இந்த கிளாஷ் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு இதை ஏற்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு அந்த பார்டர் இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்தோட எல்லைகள், அது எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறது தான் கோல்வாக்கர் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கிற ஒரு திட்டம். அதனால அதை நோக்கி தான் இவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்கிறது நிச்சயமா தெரியுது. அதை தவிர அந்த நீக்கப்பட்டவர்கள்லாம் யார் அப்படின்னா பின்தங்கிய வகுப்பார்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்கள், அது மாதிரி சிறுபான்மையினர். இவங்க எப்பவுமே பிஜேபிக்கு வாக்களிக்க போவதில்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படிப்பட்ட இடங்களை நோக்கித்தான் இவர்கள் தங்களுடைய எஸ்ஐஆரை செலுத்திட்டு இருக்காங்கிறது கரெக்ட். இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது வந்து இவங்கெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள், சிறுபான்மையினர், பட்டியல் சமூகத்தவர்களே அவங்க நீக்கிறாங்கன்னா அதுல இருக்கிற அரசியல் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பெண்களையும் பெருவாரியாக அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள் பீகாரில். பெண்களுடைய வாக்குகளையும் வந்து இல்லாமல் செய்திருக்கிறார்கள், வாக்குரிமையையும். அப்படின்றப்போ ஏன் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு இது பெண்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்களா? பெண்கள் எதிராக இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதை தவிர பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்க கூடாது. அவர்கள் வெறுமே பௌதீக பிறவியாக இந்த பூமியில இருந்து செத்து போயிடணும் அப்படிங்கிறதானே அவங்களோட நோக்கம். ஹிந்துத்துவாவோட நோக்கமே அதுதானே, சனாதனர்கள் சொல்லுவதே அதுதானே. பெண்களுக்கென்று எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. மனுநீதியில சொல்லப்படுறதே அதுதான். அவளுக்கென்று பொருளாதார உரிமை கொடுக்காதேன்னு சொல்கின்ற ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராகவே இருந்தார் அப்படிங்கிறத மறந்துட்டு நீங்க இதை பேசிட்டு இல்ல அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சராகவே இருந்தாலும் கூட அவரை நீங்க எப்படி பெண்ணுங்கிற ஒரு நிலையில அது எல்லாம் சேர்ந்த ஒரு நிலை.
அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாலும் ராமருடைய பிராண பிரதிஷ்டையை அவர் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தான் பார்க்க முடியும் என்பதுதான் RSS-இனுடைய ஆமா. அதனால அவர்களுக்கு எந்த இடத்திலும் சம உரிமை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அவர் ராணுவ அமைச்சராகவும் இருந்திருக்கலாம், நிதி அமைச்சராகவும் இப்ப இருக்கலாம், ஆனாலும் அவர் எங்கே இருக்கணுமோ அங்கதான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால பெண்களையும் பெருவாரியாக நீக்குகிறார்கள். இது எதை நோக்கினா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வாக்குரிமைக்காக போராடணும்ல, மகளிர் தினத்தில் வாக்குரிமை வேண்டும்னு, அந்த மாதிரி திரும்பவும் ஒரு வாக்குரிமை எங்களுக்கும் வேண்டும்ன்ற போராட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறார்கள். ஆனா பெண்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனை எதுவுமே வந்துவிட கூடாது. நீங்க திரும்ப திரும்ப உங்க இல்லற கடமைகள்லயே மூழ்கி இருங்க. அதுதான் அவர்கள் சொல்லாமல் சொல்லுகின்ற செய்தி. இவர்கள் அந்த அரசியல் சாசனத்தை விடவும் அதிகமாக நம்புவது மனுநீதியைத்தான், கோல்வாக்கருடைய அந்த புத்தகத்தை தான். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக, இந்தியாவில் ஒரு மைய அரசு மட்டுமே இருக்க வேண்டும். மாநிலங்கள் என்கின்ற எல்லைகள் கரைந்து காணாமல் போய் அங்கங்கே ஆளுநர்கள் மூலமாகவே ஆட்சியை நடத்த வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பது என்பது இருக்க வேண்டாம். அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும்னு ஒரு மிகப்பெரிய அது என்ன சொல்றது, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு கொடுத்துருக்கார் கோல்வாக்கர். அதைத்தான் இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால கூடுதலா புன்னை சொன்ன மாதிரி ஒரு இராணுவத்தை வைத்து மிரட்டுகின்ற அந்த தொனியை ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அதனால இனிமேல் நாடு முழுக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தையும் நமக்கு அது கொடுக்கிறது. அது தவிர மிக சமீபத்தில் பார்த்தோம் பஹல்காம் அட்டாக். அவ்வளோ தூரம் அவங்க சொல்லி அந்த மாநில அந்த சுயாட்சிங்கிற அந்த அந்தஸ்தை நீக்கி ஒரு யூனியன் டெரிட்டரியா மாற்றி அங்க இராணுவத்தின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்பும் கூட அங்கே தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்தார்கள். அப்படின்னா இராணுவத்தையும் இவர்கள் தங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் அவர்களுடைய ஒரு அணின்னு சொன்னாரு, இராணுவமும் அவர்களுடைய ஒரு அணி அப்படிங்கிறதா நம்ம, அதாவது அப்படி வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துவதற்கு துணிந்து விட்டார்கள் பாஜக. நிச்சயமா நிச்சயமா. செல்வராஜ் சார், இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் வந்து SIR அப்படின்றது அடுத்த வாரம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற ஒரு சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, அனைத்து கட்சிகளுமே வந்து இதை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த SIR அப்படின்றத நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத அனைத்து கட்சிகளுமே வந்து ஒருமித்த குரலில் வந்து எதிர்க்க வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைத்திருக்கிறார். அது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா? அப்படி செய்தால் அது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த செயல்பாட்டை வந்து திரும்ப பெறுவதற்கான ஒரு அழுத்தமாக அது இருக்குமா? இல்ல, அப்படி ஒரு அழுத்தத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க முடியும் என்று எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வாக்கு திருடர்கள் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலேயே தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு வந்து அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அழுத்தங்கள் அதிகமாக கொடுத்ததற்கு பிறகுதான் இந்த ஆதார் கார்டையே அவங்க வந்து எடுத்துக்கொள்வதற்கான ஒரு இடத்திற்கு அவங்க நகர்ந்தாங்க. அதற்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு 3-4 மாற்றங்களை கொடுத்து உச்ச நீதிமன்றத்தை எப்படி கையாள முடியும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு சூட்சமமாகவே செய்து வருகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் நீங்க 2 விஷயங்களை பாருங்க. அதாவது அந்தந்த தேர்தல் மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த பணிகளை செய்யறாங்க. தேர்தல் ஆணையத்திற்கு என்று தனியான அமைப்பு ஒரு அலுவலகம் இருக்கிறதை தவிர தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்களை எடுப்பதும் நீக்குவதும் குறித்து செய்யறது அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகள் தான், இல்லையா? அத உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் அவர்கள் எளிதாக செய்ய முடியும். ஏன்னா அங்க இருக்கிற அதிகாரிகளை வளைத்துக் கொள்வது என்பது தேர்தல் ஆணையத்திற்கோ பாஜகவுக்கோ பெரிய கடினம் இல்லை. ஆனால் நீங்க 2002 அடிப்படையில வந்து ஒரு 3.8 கோடி வாக்காளர்கள், தம்பி வளவன் சொன்னது 3.64, அதே கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் நீங்க என்ன பண்ணிட்டா, ஒட்டுமொத்தமா நீக்கிட்டோம். இதுக்கு பிறகு நீ போராடு, உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்லுவது என்பது பால வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய அந்த பால வந்து நீங்க வந்து ஒரு அந்த ஆளாத மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சியின் மீது கொண்டே திணிக்கிற செயல்பாடு அது. அவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா இது முறைப்படி அதிகாரிகள் சென்று ஒவ்வொரு வீடாக பழைய வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களை எடுத்து அதில் இருந்து நீக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் கூட நாம் ஓரளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒட்டுமொத்தமா நீக்கிட்டோம்,
இதுல யாரு சேர்க்கணுமா இதெல்லாம் கூட சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இது ரொம்ப எளிமையாக தேர்தல் ஆணையம் கடந்து போவதற்கும், நீங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மம்தா பானர்ஜி அவங்க தலைமையிலான ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய சவால். என்ன பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்ல வரும்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இது போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் மம்தா பானர்ஜி குரல் கொடுக்கிற பொழுது இது வந்து ஒரு கலவரமாக தான் எப்பொழுதுமே இது போன்ற செயல்பாடுகள் வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு. அது மாதிரி ஒண்ணு நடந்து விடக்கூடாது. புத்திசாலித்தனமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய இடத்திற்கு ஒரு ஆளுங்கட்சியை பாஜக தேர்தல் ஆணையம் நகர்த்தி இருக்கிறது. எனக்கு என்ன சந்தேகம் கண்டிப்பா செல்வராஜ் சார், இப்போ எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைத்து பேசுவது, கலந்தாலோசிப்பது அப்படிங்கிற ஒரு நடைமுறை அதுல இருக்குது தானே. அப்ப அந்த இடத்தில் வந்து தேர்தல் அரசியல் கட்சிகளினுடைய அழுத்தம் சொல்லுங்க. நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையினுடைய செயல்பாடு ரிசல்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்களோ அந்த திட்டத்தின்படிதானே நகர்றாங்களே. அரசியல் கட்சிகள் கொடுக்கிற அழுத்தங்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் குறிப்பிட்டு உங்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது அந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கொள்ளாம நீதிமன்றத்துக்கு போங்கள் என்று கை நீட்டிய ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையில நீங்க எவ்வளவு நம்புவீங்க? அவங்க நினைத்ததை நடத்துவதற்கான முயற்சிகளில் தான் அவர்கள் இறங்குவார்கள். ஒன்று, தமிழ்நாட்டுல என்ன சூழ்ச்சி பண்ணலாங்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிற தமிழகத்தினுடைய அதிகாரிகளை அவ்வளவு எளிதாக இவர்கள் வளைத்து விட முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக RSS சித்தாந்தங்களை, இந்துத்துவாவின் சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய அதிகாரிகளை லிஸ்ட் எடுத்திருப்பான். அந்த அதிகாரிகளை எங்கெங்கெல்லாம் போட்டு இந்த குழப்பத்தை விளைவிக்கலாம் என்பதற்கான திட்டங்கள் ஒன்று. இரண்டாவது, இன்னொரு நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தினுடைய இப்ப சமீபத்துல ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு இல்லைங்களா. தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகளை இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாக்குச்சீட்டு திருத்தங்களுக்கு பயன்படுத்தாது. தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தை சொல்றத கேட்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளாக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆசிரியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு வந்து இல்ல பீகார்ல இருந்து வந்து அவர்கள்தான் இந்த வாக்குச்சீட்டுகள் சரி தவறு என்பதை வீடு வீடாக சென்று போய் பார்ப்பார்கள் என்கிற அறிவிப்பை கூட வரலாம் நீங்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. ஏன்னா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வந்து சரியா செயல்பட மாட்டாங்க, ஒருதலை பட்சமா இருப்பாங்க. தமிழக அரசாங்கத்திற்கோ தமிழக மக்களுக்கு வந்துருவாங்கன்னு இந்த கரூர் கலவரத்துல ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிற பொழுது தேர்தல் ஆணையம் அதையும் கையில எடுக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கையில இருக்குல்ல, இது நடக்கும் பாருங்க. கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி அதாவது 3 பேருமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, பாஜக தேர்தல் ஆணையத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யும் தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக அப்படிங்கிறது தான் 3 பேரும் சொல்லுகின்ற அந்த மைய புள்ளியாக இருக்கிறது. புனைவிழவன், இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசு சில சாதகமான வேலைகளை இங்கே இருக்கின்ற பெரும் தொழிலதிபர்களுக்காக செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ கூட வந்திருக்கிறது LICயினுடைய நிதியை ஒட்டுமொத்தமாக எடுத்து அதானிக்கு தாரை வார்த்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பத்திரிகைகள் சொல்லலை. வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஒரு கலாய்வு நடத்தி ஒன்று வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகிறது. அதில் வந்து இது பேசு பொருளாக கூடாது என்பதற்காக இந்த அவசரமான நாடு முழுவதும் SIR அப்படிங்கிறத அவங்க கொண்டு வர்றாங்களா, இல்லை இது வந்து இப்படித்தான் இருக்கும், நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, ஆனால் நாங்கள் செய்வதே செய்வோம் அப்படின்றதா? இல்லை, அதானி குறித்து கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு பிரதமர் வரவா போகிறார்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தால் தானே நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்பீங்க. வந்தாலும் அவர் பதில் சொல்ல மாட்டாருங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தாலும் இது அதையும் தாண்டியதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்போ இதில் 2 விஷயம் நான் நம்முடைய நேயர்களுக்கு, நம்முடைய தமிழக மக்களை அச்சுறுத்துவதாக நினச்சிக்க வேண்டாம். யார் யாரெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னா, 2002க்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு தொகுதி மாறி ஒரே ஊருக்குள்ளே பண்ணிட்டு அங்கேயே ஓட்டர் ஐடி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. தொகுதி மாறி போனவர்களுக்கு எல்லாம் 2002 உங்கள் ஓட்டர் லிஸ்ட் வேறு தொகுதியில் இருக்கும், எடுத்து மேட்ச் பண்ணால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, உங்கள் பேர் நீக்கப்படும். பெண்கள் அதிகமாக காலியானதில் இப்படி ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க நான் 2002க்கு முன்னாடிலேருந்து இங்கே தான் இருக்கேன்னு பழைய தொகுதியில் பிறந்த வீடு இருக்க தொகுதிக்கு போய் பண்ணணுமா, இல்லை திருமணம் செய்து கொண்டு வந்த தொகுதியில் போய் பண்ணணுமா, அவங்க எங்கே போவாங்கன்னே தெரியாது. இதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு இது இல்லை. தமிழ்நாட்டிலும் இதை அமல்படுத்தினால் அப்படி பெண்களுடைய வாக்கு மிக பெருமளவுக்கு காலியாக போகுது. ஒன்று.
40 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள். ஏன்னா 2002க்கு பிறகு 18 வயசாகி அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம கட் ஆஃப் டேட்டாக வச்சா இங்கே ஒரு 23 ஆண்டுகள் 40 நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 43 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் திரும்பவும் நான் இங்கே இந்தியாவில் தான் பிறந்தேன், இந்த ஊருக்காரன் தான், எங்கள் அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது, இதுதான் என்னுடைய சர்டிஃபிகேட்னு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் தயாராக இருப்பதற்காக நம்ம இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நம்ம அச்சுறுத்துறதுக்கு சொல்லலை. வெஸ்ட் பெங்கால் அன்னைக்கு பண்ணது அப்படியே தாண்டி போகணும்னா தினந்தோறும் நம்ம வந்து நம்ம எலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறோமா ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறோமான்னு பார்க்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா உங்கள் பேர் நீக்கப்பட்டால் உங்களுக்கு தகவல் தெரியாது. உங்கள் யார் அது என்னது நீக்கப்பட்டுட்டு யார் யாரெல்லாம் ஃபைனலாக இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு ஏறி இருக்கும். நீங்கள் இதில் உங்கள் பேர் இருக்கான்னு அடித்து தேட முடியாது. அதை அவன் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்க மாட்டான். எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுப்பீங்க? அப்போ நீக்கிறீங்கன்னா எனக்கு தகவல் தெரிவிக்கணும் இல்லை. நான் இத்தனை ஆண்டுகளாக போட்டு என்னுடைய வாக்கு உரிமையை நீங்கள் பறிக்கிறீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லாமல் இப்படி பறிக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. நானே அப்ளை பண்ணாமல் யாரோ பண்ணி என் பேரை நிற்கிறதுலேருந்து எல்லா சீட்டிங்கும் உள்ள நடந்திருக்குங்கிறத நம்ம இப்போ அது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ண முடியும், ஆத்தென்டிகேட் பண்ணுறவங்க தான் அதை முடியும், எல்லா இடத்திலும் எல்லோரோடும் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அதான் ராகுல் காந்தி கேட்டார், திருடு போன பிறகு வெறும் வீட்டை எதுக்குப்பா பூட்டுறீங்கன்னு கேட்டார். அவர் கேட்டு சொன்ன பிறகு தானே நீங்கள் அந்த ஓடிபி ஆத்தென்டிகேஷன் உள்ள கொண்டு வரீங்க. வீடு களவு போன பிறகு எதுக்கு நீங்க பூட்டி இப்போ பூட்டும் வேஸ்ட் போன பிறகு அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இந்த இரண்டு நான் அச்சுறுத்துவதாக சொல்லல, இப்போ கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி போய் பார்க்கணும், அப்பா அம்மாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் நம்ம எங்க போறதுங்கிற இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இதுல இன்னொன்று இந்த நேரத்தை நீங்க பார்க்கணும். அவங்க எஸ்ஐஆருக்கு 3 மாத காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. டென்யூர் நவம்பர் 1 தொடங்க போகிறதா சொல்கிறாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 31 முடிஞ்சா அடுத்த 1 மாத காலம் அந்த நீக்கிய பட்டியலுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். உங்கள் பேரை சேர்க்கணும், என்னை நீக்கினது தவறுன்னு சேலஞ்ச் பண்ண 1 மாதம். பிப்ரவரி 28 அது முடியுது. லீப் இயராக இருந்தால் பிப்ரவரி 29 முடியுதுன்னா இதற்கு பிறகு நீங்கள் கோர்ட்டுக்கே போக முடியாது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேர்தலுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா உச்சநீதிமன்றம் போனால் எலெக்ஷன் முடியட்டும், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நாங்கள் எந்த முடிவும் இப்போ எடுக்க முடியாதுன்னு அடிச்சிருவாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோட காலி பண்ணணும்னு கொண்டு வரப்படுகிறதுங்கிறது. எல்லா மாநிலத்திலுமே தேர்தல் நெருக்கத்தில் தான் இவங்க இதை வந்து நடைமுறைப்படுத்த வர்றாங்கன்னு சொல்றீங்க நீங்க. இந்தியா முழுக்க இப்ப தேர்தல் வராத மாநிலங்கள், உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த வருஷம் தேர்தல் இப்பயே களத்தை ரெடி பண்ணிடுவோங்கிற நோக்கம் இருக்கு. இம்மீடியட்டா இந்த 5 மாநிலங்கள் வரும்போது அங்கே வந்து அப்படி ஒரு நோக்கம்னா அப்ப எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரு நெருக்கடியான இடத்துல கொண்டு போய் நிறுத்துறது. அதனாலதான் முதல் ஃபேஸ் இம்மீடியட்டா யாருக்கு தேர்தல் வருதோ அவங்களை தூக்கி முதல் ஃபேஸ்ல போடுறாங்க. செகண்ட் ஃபேஸ் உத்தரப்பிரதேசம் 27 தானே, அதுக்கு 5 மாசம் முன்னாடி பார்த்துக்கலாம், 2வது ஃபேஸ்ல சேர்த்துக்கலாம், வேணும்னா பண்ணிக்கலாம். அந்த முதலமைச்சரே தொடரக்கூடாதுன்னு நினைச்சா அங்க பண்ணாம கூட விட்டுக்கலாம். மக்கள் ஓட்டு போட்டு காலி பண்ணட்டும். நமக்கு எதிரா நாளைக்கு அவர் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுவாங்க, இந்த எலெக்ஷன்ல காலி பண்ணிடலாங்கிற அளவு கூட அது போகலாம். இப்போ நீங்க அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஆர்எஸ்எஸ் எல்லாருக்கும் வாக்களிக்கிற அந்த உரிமைக்கே எதிரான அமைப்பாகத்தான் ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கிறது. ஒரு விஷயம் அம்மா குறிப்பிட்டாங்க, இதுல வர்க்கம் மற்றும் அதாவது இந்த பெருமுதலாளிகளுக்கு எப்படி செய்யறதுங்கிற அந்த உதாரணம் வந்துச்சு இல்லையா. 2019 பாஜக அன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குது. புலம்பெயர் தொழிலாளர்கள் பல ஊரில் இருக்கிறாங்க, பலரால் ஓட்டு போட சொந்த ஊருக்கு வர முடியல. அந்த தொழிலாளர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஊரில் என்ன தொகுதியோ இந்த வாக்கை மட்டும் போஸ்டல் ஓட்டு மாதிரி அங்கே போடலாமான்னு கேட்கும்போது பாஜக அதை மிக கடுமையாக எதிர்த்தது. 2024 அதை எதிர்க்கிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா அங்கேயே ஓட்டு போட வைங்க, அவங்க எதுக்கு திரும்ப வரணும்னு பாஜக மிக கடுமையாக எதிர்க்குது. அதே எங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் 5 ஸ்டேட்டு தள்ளி இருக்கிறோம் ஓட்டு போடக்கூடாதுன்னா அதுக்கு எதிர்ப்பு. ஆனால் வெளிநாடுகளில் என்ஆர்ஐயாக இருக்கக்கூடிய வாக்கு செலுத்தணும்னா கட்டாயம் செலுத்தணும், ஆன்லைனில் கூட செலுத்தலாம், அங்கங்கே எம்பசியில் வந்து அவங்க ஓட்டு போட்டுறட்டும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா, இந்தியாவுக்கான அந்த மண்ணோட இருக்க லிங்க் அவங்க செய்யணும்ல என்று இதே பாஜக அதற்கு ஆதரவாக இது ரெண்டுத்தையும் இதை எதிர்த்தது. புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊரில் தேர்தலாம் ஓட்டு போட வேண்டாம், இருக்கிற ஸ்டேட்லேயே போடுங்கன்னு சொன்னதும் பாஜக தான். எல்லா கட்சிகளோடும் பேசப்பட்டது. இந்த என்ஆர்ஐஸ்க்கு இப்போ போட்டே ஆகணும், அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும்னு பேசிய ஒரே கட்சியும் பாஜக தான். அப்போ இந்த புள்ளியில் வந்து தேர்தல் ஆணையம் நிற்கக்கூடியதுங்கிறது தான் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லோருக்குமான வாக்குரிமை என்பதும் அந்த வர்க்க ரீதியிலாகவும் அதே போல சாதி ரீதியிலாகவும் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களுக்கான அந்த உரிமை தான் அவங்களுடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல தான் ஆர்எஸ்எஸ் பாஜக தத்துவத்திலிருந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய அந்த ஸ்டேட் மெஷினரியை அரசு எந்திரத்தை அதை நோக்கி நகர்த்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். மேடம், நீங்க உங்களுடைய கருத்து நிறைவாக. நம்முடைய முதல்வர் மிக சரியாக சொன்னார். இது சீர்திருத்தம் அல்ல,
ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான பொறி அப்படின்னார், ஒரு ட்ராப். அந்த ட்ராப்புக்குள்ள பல பேரும் பல வாக்காளர்களும் விழுந்திருக்கிறார்கள் தங்களை அறியாமலே. ஏன்னா அவங்களுக்கே தகவல் தெரியல அப்படிங்கிறது அவங்களுக்கு வராது. நம்ம போய் ஓட்டு போடுறதுக்காக நிற்போம், அப்பதான் தெரியும் ஓ என் பேரே இல்லை அப்படிங்கிறது. இதுல இவ்வளவு சூழ்ச்சிகள் செய்கிறார்கள்ல இந்த தேர்தல் ஆணையர்கள், இவர்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாதா? இவர்கள் இவ்வளவு தவறு செய்கிறார்களே, இதற்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாதானா? அதுக்கும் ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. நம்முடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்காருங்கிறது அதை படித்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு சட்ட திருத்தம் செய்திருக்காங்கம்மா. என்னன்னா, இவர்கள் என்ன பதவிக்காலத்தில் என்ன மாற்றங்கள் செய்தாலும் அரசுக்கு ஆதரவாக அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்கள் இறக்கும் வரைக்கும் அதற்கான நடவடிக்கை எடுக்க முடியாது. எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இது நம்ப முடியுமா? இப்படியாக ஒரு சட்ட திருத்தத்தை செய்து வைத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர். அதனால தான் ஞானேஷ்குமார் எந்த கேள்வி கேட்டாலும் குட் கொஸ்டின், கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறாரு. அந்த துணிச்சலை கொடுத்திருக்கிறார். தவறு செய்வது, அப்படி அட்ராசிட்டி செய்வது, எதை செய்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு சட்டப்படியான அதான் அரசியல் சாசனத்தை வைத்தே அரசியல் சாசனத்தை இல்லாமல் ஆக்குவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஒரு ஃப்ராடு நடத்திட்டு இருக்காங்க இந்திய மக்களின் ஜனநாயகத்தின் மீது. சுதந்திரம் எதுக்காக அப்படின்னு கேட்டப்போ, எளிய மக்களுக்கும் இந்த சுதந்திரத்தின் பலன் கிடைக்கணும், அவங்க வாக்களிக்கணும், அதுதான் சுதந்திரத்தின் பலன்னு சொன்னாங்க நம்ம தலைவர்கள். ஆனால் இப்போது அந்த சுதந்திரத்தின் பலனை இல்லாமல் ஆக்குவதைத்தான் பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. நம்மை வெறுமே மூச்சு விடுகின்ற, தின்று விட்டு புணர்ந்து விட்டு செத்து போகின்ற எந்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறது. நாம வெறும் நம்பர்ஸ் தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக நாம் சுதந்திர போராட்டம் செய்தோம், இப்போது பிஜேபிக்கு எதிராக சுதந்திர போராட்டம் செய்ய வேண்டிய காலத்தில் வந்து நிற்கிறோம். கண்டிப்பாக. காரை செல்வராஜ் சார், உங்களுடைய நிறைவு கருத்து நம்ம நிறைவு செய்யலாம். ஒரு நிமிடத்தில் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க ப்ளீஸ். சார் ஆடியோ மியூட்ல இருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களுக்கு என்ன ஒரு சேலஞ்சுன்னு கேட்டு ஒரு வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 மாத காலங்கள் அவங்க கொடுத்திருக்க அந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் இந்த பணிகளை எடுத்து செய்கிற பொழுது அவங்க தேர்தல் பணிகளை செய்வதற்கு பாஜகவுக்கு அதிமுகவு தடை எதுவும் இருக்காது. ஆனால் இங்க இருக்கிற ஆளுங்கட்சி பாஜக இல்லாத ஆட்சி செய்யாத மாநிலங்களிலே ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள், அந்த கூட்டணி கட்சியில் இருப்பவங்க இந்த பூத் ஏஜென்ட் வேலையை நீங்க நவம்பர் 1ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிங்க. அந்தந்த வட்ட செயலாளர்கள் அந்தந்த மக்களை கொண்டு போய் அந்த விட்டு போனவர்களை சேர்க்கிற பணிகளில் கவனம் செலுத்த முடியுமே தவிர தேர்தல் பணிகளில் முழுமையாக கவனம் செலுத்த விடாமல் செய்வதற்குமான சூழ்ச்சியும் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், பல முனைகளிலும் வந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. நன்றி 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனை களம் நிகழ்ச்சி துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.